வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சுசி. வாழ்க்கையை வடிவமைப்பும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பாகம் 12, மனித குணம். தன் தேவைக்காக மட்டும் ஒருவரை நாடாமல் அனைவரிடமும் அன்பாகவும் பண்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். மனிதர்களிடம் அன்பாகவும் தெய்வத்திடம் உண்மையாகவும் இருந்தால் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையலாம் என்று இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞானசித்தர் அவர்கள் கூறும் அறிவுரையினை அனைவரும் இணைந்து கேட்போம். வாருங்கள். வாழ்வோம் வாழ்விப்போம். வாழ்வோம் வாழ்விப்போம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய சிந்தனையில் நாம் சிந்திப்பது மனித குணம். மனித குணம் பார்த்தீர்கள் என்றால், தன் தேவைக்கு மட்டும் ஒருவரை நாடுவது, ஒருவரிடம் நம்புவது, ஒருவரை புகழ்வது, ஒருவரின் செல்வது என்கின்ற ஒரு வரையறை வைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். இது மிகவும் தப்பானது. ஏனென்றால், நீங்கள் ஒருவரை நம்புகின்ற பொழுது முழுமையாக நம்ப வேண்டும், எப்பொழுதும் நம்ப வேண்டும், நிரந்தரமாக நம்ப வேண்டும். இந்த பழக்கம்தான் நமக்கு தெய்வங்களிடமோ இறையிடமோ வருகின்ற பொழுது இதை குணம்தான் வருகின்றது. தெய்வத்திடம் கூட எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கின்றீர்கள். எப்பொழுது? உங்களிடம் இல்லாத பொழுது. உங்களிடம் அவைகளெல்லாம் இருந்து விட்டால் அந்த தெய்வத்தை மறந்து விடுகிறீர்கள் இல்லையா? அப்போ வேணுங்கிற பொழுது கேட்டுக்கணும், வேண்டாதுங்கிற பொழுது விட்டுறணும்னு சொல்றதுக்கு தெய்வங்கள் என்ன சும்மா அல்லாடிட்டா இருக்குது? இல்லை, நீங்க அழைச்ச போது வருவதற்கு உங்களை விட தரம் குறைகிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். நமக்கு பலத்தை தருகிறது, நமக்கு வேண்டிய வளத்தை தருகிறது, நாம் வேண்டுவதற்கு வேண்டிய வாய்ப்பெல்லாம் தருகிற பொழுது நிச்சயமாக அது நம்மை விட உயர்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும். தெய்வமாக இருந்தாலோ இறையாக இருந்தாலோ நீங்கள் வேண்டுகிற வண்ணம் அது உங்களுக்கு உதவ வேண்டும் என்றால் நீங்கள் அதன் மீது முழுமையான நம்பிக்கையை வைக்க வேண்டும். முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற பொழுதுதான் உங்களுடைய தேவைகளுக்கும் வேண்டுதல்களுக்கும் அங்கு பலன் கிடைக்கும். நாம் அதை விட்டுவிட்டு கையில் காசு இருக்கிற பொழுது இறையை மறந்து விட்டோம், காசு இல்லாத பொழுது வேண்டுவதும் என்பது ஒரு ஏமாற்றுத்தனம். தயவு செய்து பக்தியிலோ ஞானத்திலோ அந்த குணத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். எப்பொழுதும் ஒரே மாதிரி இருங்கள். பிடிக்கவில்லை என்றால் தப்பே இல்லை. நீங்கள் வணங்கித்தான் ஆக வேண்டும் என்று எந்த தெய்வமும் இறையும் வேண்டவில்லை. வணங்குவது என்பது நீ உனக்காக. எனவே போலித்தனம் போடாது இல்லையா? நீங்க வேண்டுவது என்பது உங்களிடம் இருந்தாலும் இல்லை என்றாலும் புகழ்வதும் போற்றுதலும் என்பது இறைக்குரியது. நீங்கள் மனிதர்களை போற்றக்கூட வேண்டாம், புகழக்கூட வேண்டாம். ஏனால் உங்களை மாதிரி அழிந்து போகக்கூடியவர்கள். இன்று வசதி இருந்தால் அவன் உயர்ந்தவன், வசதி இல்லை என்றால் தாழ்ந்தவன் என்று மதிக்கப்படுகிறான். அவ்வளவுதான். அவனுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. அவனிடம் வருகின்ற பணமும் பட்டமும் அவனை அடையாளப்படுத்துகிறது. அதே பணமும் பட்டமும் இன்னொருடம் சென்ற பிறகு அவர்களை நாம் உயர்த்துகிறோம். அப்போ இடம் மாறுகிற பணம் பட்டத்தை வைத்துக்கொண்டு மனிதனை நாம் அளப்பது மிக தவறு. எனவே மனிதரிடமும் அன்பாக இருங்கள், தெய்வங்களிடம் உண்மையாக இருங்கள். நன்றாக ஞாபகித்துக் கொள்ளுங்கள். மனிதரிடம் அன்பாக இருங்கள், தெய்வங்களிடம் உண்மையாக இருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. வாழ்வோம் வாழ்வோம்.